Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மலைக்க வைக்கும் மலை வாழைப்பழத்தோட ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே வாழைப்பழம் அப்படிங்கிறது பல்வேறு ஆரோக்கிய சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால உடல் நலத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குது. அது போலவே மலை வாழைப்பழத்திலையும் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது. மலை வாழைப்பழத்தில் சிறு மலைப்பழம் பெருமலைப்பழம் அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. பெருமலைப்பழத்தில் உடலுக்கு அதிக அளவு சூட்டை தர்றதுனால அதை குளிர் பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நமக்கு மகிழ்ச்சியான உணர்வை தருது. அது மட்டும் இல்லாமல் செல்களோட அழிவை தடுத்து நமது உடலுக்கு புத்துணர்வை கொடுக்குது. மலை வாழைப்பழத்தில் இது இயற்கையாகவே இருக்கிறதுனால நமது மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தர்றதோடு மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியையும் கொடுக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் மலை வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீர் பற்றாக்குறை காரணமாக தான் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுது. இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுற மலச்சிக்கலை மலை வாழைப்பழம் உடனே போக்குது. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ஏற்படுள்ள 6-7 மாதங்கள்ல அந்த மலச்சிக்கலுக்கும் மலை வாழைப்பழம் தான் சிறந்த தீர்வா இருக்குது. பிரசவத்துக்கு பின்னாடி தாய்ப்பால் சுரப்புக்கு மலை வாழைப்பழம் பேருதவியா இருக்குது. நீர்ச்சத்தை தக்க வைக்கிறதுல மலை வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல்ல நீர்ச்சத்து இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க மலை வாழைப்பழத்தை சாப்பிட்றதன் மூலமா நமது உடல்ல நீர்ச்சத்தை தக்க வச்சுக்க முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கு மலை வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலை வாழைப்பழத்தை நீரிழிவு நோயாளிகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். மலை வாழைப்பழத்தோட கற்கண்டு தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டாகும்ல அந்த மந்தத்தை போக்கி பசியை தூண்டும். இரத்த சோகையை போக்கி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிற தன்மையும் இந்த மலை வாழைப்பழத்துக்கு இருக்குது. கேன்சர் செல்களை அழிக்கிறதுல மலை வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலை வாழைப்பழத்தில் 80 கலோரிகள் இருக்கிறதுனால உடல் பருமனாக இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த மலை வாழைப்பழத்தை சாப்பிடலாம். மலைக்குடலில் உண்டாகுள்ள அந்த புற்றுநோயை தடுக்கிறதுல மலை வாழைப்பழத்துக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவை வேகமாக ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் மலை வாழைப்பழத்துக்கு இருக்கு. குறிப்பு: இந்த மலை வாழைப்பழத்தில் சோடியம் அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க மலை வாழைப்பழத்தை தவிர்த்துறது நல்லது. இந்த வீடியோவில் மலை வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் யாரெல்லாம் மலை வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இது தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது மலை வாழைப்பழத்தோட நன்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மலை வாழைப்பழத்தை உணவில் சேர்த்துக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.